Hello guys, welcome to my channel. Last video reduction formula நம்ம என்ன பார்த்தோம், sin power term மட்டும் வந்துனா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். cos power term மட்டும் வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா sin termம் cos termம் சேம் டைம்ல வந்ததுனா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு யுனிவர்சிட்டி 2 மார்க் क्वेश्चन. இப்போ நமக்கு क्वेश्चनல sin integral 0 to pi by 2 sin power 6x cos power 4x ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ sin பவர்ல இருக்க டேர்மும் ஈவன் நம்பர் தான், cos பவர்ல இருக்க டேர்மும் ஈவன் நம்பர் தான். அதோட ஃபார்முலா எழுதியிருக்கோம். m வந்து நம்ம எதை எடுத்துப்போம்னா sin பவர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை m ன்னு எடுத்துப்போம். இப்போ sin பவர் என்ன வேல்யூ இருக்கு 6. அப்போ 6 m equal to 6. நெக்ஸ்ட் cos பவர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை n ன்னு எடுத்துப்போம். இப்போ n equal to 4. reduction formula for if m and n both are even கொடுத்திருக்காங்களா, அப்போ m ம் n ம் எனக்கு எப்படி இருக்கு, ஈவன் நம்பரா இருக்கு. அதோட ஃபார்முலா இங்க ரைட் பண்ணிருக்கோம். m ஓட வேல்யூ 1 கிடைக்கிற வரைக்கும் நியூமரேட்டர்ல சால்வ் பண்ணோம். n ஓட வேல்யூ 1 கிடைக்கிற வரைக்கும் நியூமரேட்டர்ல சால்வ் பண்ணோம். டினாமினேட்டர்ல m plus n m plus n minus 2, அடுத்த டேர்ம் என்ன வரும்னா m plus n minus 4. ஆன்சர் நமக்கு 2 வர வரைக்கும் சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னது 6, என்னோட வேல்யூ என்னது 4. இப்போ ஃபார்முலாவில் எம்முக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 6 minus 1 6 minus 3 3க்கு அடுத்த ஆட் நம்பர் 5 6 minus 5. இப்போ ஆன்சர் 6 minus 5 1 நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் 4 minus 1 4 minus 3 4 minus 3 இங்கே ஆன்சர் என்ன கிடச்சிது 4 minus 3 1 ஆன்சர் கிடச்சிது நியூமரேட்டரில். நெக்ஸ்ட்டு எம்மோட வேல்யூ 6 ப்ளஸ் என்னோட வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு 6 ப்ளஸ் 4 என்ன இருக்குது -2 6 plus 4 அடுத்த வேல்யூ -2க்கு அடுத்தது -4 வரும். ஆன்சர் நம்மளுக்கு 2 வர வரைக்கும் போடுவோம். நெக்ஸ்ட்டு 6 plus 4 -6 அடுத்த வேல்யூ என்ன வரும் 6 plus 4 -8. இப்போ இங்கே பாருங்கள் 6 plus 4 10 10 minus 8 2. அப்போது நியூ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் இன்ட்டு பை பை 2. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 6 minus 1 5 6 minus 3 3 6 minus 1 6 minus 5 1 4 minus 1 3 4 minus 3 1 divided by 6 plus 4 10. இப்போ இந்த 6 plus 4 10 10 minus 2 8. இந்த 10ல இருந்து 2 டேர்மை 2 சப்ட்ராக்ட் பண்ணாங்க என்ன வரும் 8. அதே மாதிரி இந்த 8ல இருந்து 2 மைனஸ் பண்ணிக்கோங்க 6. அடுத்த வேல்யூ 6ல இருந்து 2 மைனஸ் பண்ணிக்கோங்க 4. அடுத்த வேல்யூ 4ல இருந்து 2 மைனஸ் பண்ணிக்கோங்க 2. அதான் இங்கே எழுதியிருக்கோம். 10 minus 2 8 10 minus 4 6 10 minus 6 4 10 minus 8 2 இன்ட்டு 5 by 2. இப்போ எதில் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இப்போ 5 டேபிளில் 10 2 டைம்ஸ் வரும், 3 டேபிளில் 1 டைம், 6 2 டைம் வரும். வேறு எதனா கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போ எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ ரிமைனிங் வேல்யூ என்னென்ன வரும் 1 into 1 into 1 into 3 into 1 divided by 2 into 8 into 2 into 4 into 2 into 5 by 2. இப்போ 1 கூட நம்ம எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூ தான் வரும். அப்போ இங்கே என்ன வரும் 3 by 2 into 8 16 16 into 2 32 32 into 4 128 128 into 2 256 256 into pi by 2. இப்போ 3 into pi 3 pi 256 into 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 512. ஈவன் நம்பருக்கு நமக்கு லாஸ்ட் ஆன்சர் பைன்ற வேல்யூ இருக்கும் மல்டிபிள் டேர்ம்.